ஹாய், வெல்கம் டு பானுஸ் ஃபேஷன் க்ளோப்ஸ். இன்றைக்கி நம்ம டே 4ஓட கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஆரியில் எண்டு நாட்டு. ஃபஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் லென்த்துக்கு நான் நார்மல் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ நார்மல் செயின் ஸ்டிச் போட்டாச்சு. ஃபைனலாக இருக்க செயினை நல்லா கொஞ்சம் லென்த்தாக இழுத்து விட்டுக்கங்க. விட்டுட்டு அது கேப் வர இடத்துல நீடில் வச்சு கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 லூப் ஃபார்ம் ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போது கீழே இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த 3 லூப் நமக்கு 2 லூப்பாக மாறிடும். ஓகேவா? இந்த த்ரெட் பிடிச்சி இழுத்துட்டு 2 லூப்பாக மாறிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளே நீடில் விட்டு அதோடய ஹுக் பார்ட்டால் செகண்ட் லூப்பை நல்லா பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் லூப் வழியாக வெளியே எடுத்துட்டு கீழே இருக்க த்ரெட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு நாட் விழுந்துடும். மறுபடியும் இன்னொரு டைம் போடுறேன் பாருங்கள். ஓகே, இப்போது நார்மல் செயின் ஸ்டிச் போடுறேன். போட்டுட்டு இப்போது லாஸ்ட்டு செயின் ஸ்டிச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு கேப்பில் நீடில் விட்டால் 3 லூப் ஃபார்ம் ஆகும். கீழே இருக்க த்ரெட்டை இழுத்த உடனே 2 லூப் வந்துடும். ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே நீடில் விட்டு அதோட குக்கி பார்ட்டால் செகண்ட் லூப்பை பிடிச்சி ஃபஸ்ட் லூப் வழியாக வெளியே இழுத்து கீழே இருக்க த்ரெட்டை இழுக்கணும். ஸோ இப்போ எண்டு நாட் ஃபார்ம் ஆயிடுச்சு. எண்டு நாட் இப்போ கிளாத்துக்கு மேலே நமக்கு ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குல்ல, அப்படி இருக்கக்கூடாது. அது ஸ்டார்டிங்கில் நீங்கள் போடும்போது அந்த மாதிரி போட்டு பழகினா பரவாயில்ல. ப்ளவுஸில் போடும்போது ஆஸ் யூஷுவல் அதே மாதிரியே த்ரெட்டை நல்லா இழுத்து விட்டுட்டு கீழே அந்த செகண்ட் லூப்பை சின்னதாக்கிட்டு அந்த ஹுக் பார்ட்டால் பிடிச்சி குட்டியாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு அப்படி உள்ளக்க போயிடும். ஸோ இதுதான் ஃபினிஷிங்கான எண்டு நாட்டு. இது ஃபஸ்ட்டு மெத்தடு. செகண்ட் மெத்தட் எப்படின்னா, நார்மல் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போது லாஸ்ட்டு செயின் ஸ்டிச்சை நல்லா தனியாக அப்படி கை வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கு முந்தின செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதை அந்த குக்கி பார்ட்டை வச்சு நல்லா பிடிச்சி ஹோல்ட் பண்ணி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்படியே கீழே த்ரெட்டை இழுத்திங்கன்னா நல்லா ஒரு லாக் வந்துடும். இது பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக குட்டியாக விழுகும். ஓகே, இப்போ இன்னொரு டைம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சை நல்லா இழுத்து கையில் நல்லா பிடிச்சிக்கணும். இப்போ அந்த நீடிலோட ஹுக் பார்ட்டை முன்னாடி இருக்க செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதை அப்படியே நல்லா பிடிச்சி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு கீழே த்ரெட்டை இழுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த நாட் ஃபார்ம் ஆயிடும். இப்போ பார்க்க போகிறது செகண்ட் டைப்பு. நார்மலாக அந்த மாதிரி நாட்டு மேக்ஸிமம் த்ரெட் ஒர்க்லலாம் போடுவோம். சில பீட் ஒர்க் பண்ணும்போது நமக்கு இந்த செகண்ட் டைப் நாட்டு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மல் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அந்த லாஸ்ட்டில் ஃபைனலாக வர செயினை இழுத்து ட்ரிம்மர் வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா இப்போ மேலே நமக்கு அந்த நூல் மட்டும் தனியாக இருக்கும். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் உங்களுக்கு இருக்கும். அதுக்குள்ளே நீடில் விட்டுட்டு அந்த த்ரெட்டை ஆரி நீடில் வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணி அப்படியே அந்த லூப் வழியாக வெளியே எடுக்கணும். இப்போது ஆரி நீடில் ஒரு லூப் இருக்கும், கையில் ஒரு நூல் இருக்கும். கையில் பிடிச்சிக்கணும், அந்த லூப்பை கையில் பிடிச்சிக்கணும். மறுபடியும் ஆரி நீடில் வச்சு ஒரு ட்விஸ்ட் சுற்றி இழுத்துட்டிங்கன்னா அங்கே ஒரு நாட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது கீழே ஃப்ரேம்க்கு அடியில் ஆரி நீடில் விட்டு அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, ஒரு 2 டைம் சுற்றி கீழே இழுத்துட்டிங்கன்னா நாட் ஃபார்ம் ஆயிரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.